கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 3:16. 1 ஜான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அதாவது நம்ம எல்லாருக்கும் யோவான் 3:16 தெரியும், கிறிஸ்தவங்க எல்லாருக்கும். ஆனால் உங்களுக்கு 1 யோவான் 3:16 தெரியுமா? அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மனப்பாடமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம்னா இந்த ஒரு வசனம் தான். நீங்கள் தயவு செய்து இன்றைக்கு இந்த வசனத்தை இன்றைக்கு தான் கேட்குறவங்களா இருந்தால் தயவு செய்து இந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அதனால நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடன் பெற்றவர்களாக இருக்கோம், கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன்னா யோவான் 3:16 என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது எல்லாரும் மனப்பாடமாக சொல்லுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம மேலே காட்டின அன்பை எப்படி பாடினாரு? இது அந்த தன்னைத்தானே பலியாக கொடுத்து தேவன் காட்டின அன்பை வெளிப்படுத்தினார். அதே மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்காக நாம் மரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லும்போது திரும்ப திரும்ப சொல்றாரு. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 15வது வசனம் பாருங்க. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். எப்படி? என் ஆடுகளுக்காக நான் ஜீவனையும் கொடுக்கிறேன். அதே யோவான் 10:17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். எப்படி? நானே அதை கொடுக்கிறேன். என்ன? அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன். யாருக்காக? என்னுடைய ஆடுகளுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு புதிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதனால் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்க தயார், கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் ஜீவனை கொடுத்தாரா? கொடுத்தாரு. இப்போ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால, அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை பெற்ற நம்ம என்ன பண்ணணும்? அவர் எப்படி தன்னுடைய சகோதரருக்காக தன் ஜீவனை கொடுத்தாரோ அதே போல நீங்களும் நானும் நம்முடைய ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு, அந்த அளவிற்கு நாம் காண்கிற சகோதர சகோதரர்கள் மேல் அன்பு செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். அது நம்ம மேலே விழுந்த கடன். இது நம்மளுடைய கடமை இல்லை, நம்ம மேலே நம்ம வாங்கின கடன் என்று சொல்லக்கூடியதாக இங்கே யோவான் சொல்லி கொடுக்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி பிரதானமாய் சொல்லுகிற செய்ய வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரணம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் சபையிலேயோ இல்லை உங்கள் ஐக்கியத்திலேயோ உள்ள மற்ற கிறிஸ்தவர்கள் பகையோ போட்டியோ பொறாமையோ இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா இது மிக முக்கியமான காரியம். ஏன்னா கர்த்தரை நான் நேசிக்கிறேன், கர்த்தர் மேலே அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லி சொல்கிறவங்க மற்ற கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தர் மேல் அன்பு செலுத்துகிற மற்ற சகோதரர் சகோதரிகள் மேல் அன்பு செலுத்துவதற்கு கடன் பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த அன்பு கடனை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க? உங்கள் சபையில், உங்கள் ஐக்கியத்தில், இல்லை உங்கள் கிறிஸ்தவ சர்க்கிளில் உங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? இவரை மாதிரி ஒரு அன்பு செலுத்துகிறவங்க இல்லை, இவங்கள மாதிரி ஒரு அன்பு செலுத்தக்கூடியவங்க, அன்பானவங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சகோதர சிநேகம் வளர்ந்துருக்கா, இல்லை எப்படி இருக்குது? சிந்திச்சு பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. அப்போது நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டவர்கள் என்று சொன்னால், நீங்கள் அப்படிப்பட்ட
அன்பு சகோதர சிநேகம் செலுத்துகிறவர்களாய், தேவனுக்கு ஒரு உரிய ஒரு காரியத்தை செய்கிறவர்களாய் இருக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. அதை புரிந்து கொண்டு நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு மாயமற்ற ஒரு சகோதர சிநேகத்தில் வளர நம்மளை ஒப்பு கொடுப்போமா? கடன் பெற்றா அதை திரும்ப கொடுக்கணுமே, கடன் கட்டாமல் இருக்க முடியாதே. அப்போ என்ன, நம்ம அன்பு செலுத்த கடன் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்வோமா? வல்ல பிதாவே, இதோ நீங்கள் என் மேலே அன்பு செலுத்ததுக்காக உங்களுடைய ஜீவனையும் கொடுத்தீங்க. அதே மாதிரி நாங்களும் எங்கள் சகோதரர்களுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மாயமற்ற அன்பை செலுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு போதிச்சிருக்கிறீங்க. அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.